இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கார்த்தி மாமா, நீ ஏன் இன்னும் வீட்டுக்கு போகாம இருக்க? நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இல்ல மாமா, நானும் அப்பா கூட இருக்கேன்னு சொன்னனே. உனக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? அப்பாவோட மருமகன் நீங்களே அவருக்காக இவ்ளோ பாக்குறீங்க. அவர் என்னோட அப்பா. நான் எப்படி நிம்மதியா வீட்டுக்கு போக முடியும்? நான் இங்கே இருக்கேன் மாமா. சரி, ஹாஸ்பிட்டல் எதுனா ரூம் அவைலபிள் இருக்கான்னு கேட்கிறேன். கொஞ்ச நேரம் அங்க ரெஸ்ட் எடுக்கிறியா? ஆஹா, அதெல்லாம் வேண்டாம். நான் இங்கே உங்க கூடயும் அப்பா கூடயும் இருக்கேன். சரி, அவர் எங்க? மயில் மாமாவை தானே கேக்குறீங்க? அவரு ரிசப்ஷன்ல உட்கார்ந்துருக்காரு. நான் தான் அவரை தூங்க சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்ன தூங்கலையா மாமா? இல்ல, மாமா கண்ணு முழிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. ஆரம்பத்திலேயே அப்பா பேச்ச கேட்டிருந்தா இப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அம்மாவோட ஆசைக்காக தான் நான் அந்த மருத்துவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் அவன் என் அத்தை பையன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா என்ன கட்டாயப்படுத்தி தான் என்ன மனமேடு வரைக்கும் வர வச்சாங்க. ஆனா சுச்சுவேஷன் இப்போ எல்லாத்தையும் தலைகீழா மாத்திருச்சு. அப்பாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. கவலைப்படாத ரேவதி, எல்லாம் சரியாயிடும். அப்பாவோட இந்த நிலைமையை தவிர இந்த கல்யாண விஷயத்துல நான் என்ன நினைச்சேனோ அதுதான் நடந்திருக்கு. ஆனா அம்மா தான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. அம்மா பக்கம் இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க மருது இவ்ளோ மோசமானவன்னு தெரிஞ்சே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கலையே. ஒருவேளை நான் கல்யாணத்தை நிறுத்தலனா நீ என்ன பண்ணலான்றது? உங்க விஷயத்துல எனக்கு செகண்ட் தாட்டே வரல கார்த்தி மாமா. எனக்கு இந்த கல்யாணத்தை நீங்க கண்டிப்பா நிறுத்துவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா.